அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையிலே முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகம் யார், எப்படி இருக்கும் அந்த ஜாதகம்ன்றதுதான் பார்க்க போறோம். பொதுவாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் இறைகடாட்சமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பெரிதும் எதை வலுப்படுத்தும்னா மனதை. மனம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் செய்யலாம். ஒரு மலையை கூட தனி ஒரு மனிதனாக குடைந்து விடலாம். அப்ப முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைச்சாலும் சரி, இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைத்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு மன வலிமை கிடைக்கிறது. ஒரு ஷீல்டு மாதிரி இந்த இறை கடாட்சம் ஜாதகரை செயல்படுத்துது. ஒரு உந்துதல். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு உந்து சக்தி இருக்கும். அந்த வகையில இந்த முன்னோர்கள் ஆசி, இஷ்ட தெய்வ ஆசி எல்லாமே மனதை மட்டும் வலுப்படுத்தும். மனதை தைரியமாக செயலை செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த முன்னோர்கள் ஆசி பெற்ற ஜாதகம் எந்த பாவத்தின் மூலியமாக தீர்மானிக்கப்படுகிறது, அல்லது இறை ஆசி பெற்ற ஜாதகம் எந்த பாவத்தின் மூலியமாக தீர்மானிக்கப்படுகிறதுனா 5ஆம் இடத்தின் மூலியமாக. ஒவ்வொரு லக்னத்திற்குமே 5ஆம் இடம் தான் முன்னோர்களுடைய ஆசைன்னு இல்லை, மனிதனுக்கு மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இறை சக்தி. அந்த இறை சக்தி அவரவர்களுடைய மதம் சார்ந்து, அவரவர்களுடைய இறை நம்பிக்கை சார்ந்து அந்த கடவுள்களோ அந்த தெய்வங்களோ ஜாதகரை பாதுகாக்கிறது தான் இந்த 5ஆம் இடம். அது முன்னோர்களா இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வங்களா யாராயினும் 5ஆம் இடத்தின் மூலியமே தீர்மானிக்கப்படுகிறது. பொதுவாக இது ஆன்மீகத்துல கனெக்ட் ஆகும். இந்த 5ஆம் இடங்கிறது நம்ம ஆன்மீக டாபிக் உள்ள போக வேண்டாம். ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த ஜாதகத்துல இறை ஆசை இருக்கிறதா, அதாவது முன்னோர்கள் ஆசை இருக்கிறதான்றதை எப்படி பார்க்கலாம்? 12 லக்னத்திற்கும் பார்த்தோம்னா, மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு மனம்தான் ஒரு மனிதனின் மிக முக்கியமான ஆயுதம். உடம்புல கை கால் எதுவுமே முக்கியம் இல்லை, மனிதனுக்கு மனம் தான் முக்கியம். அதனாலதான் வாழ்க்கையில் முக்கியமான பாவம் 5ஆம் இடம். ஒரு மனிதன் எத்தகைய உயரத்தை அடைவான் என்பதை 5ஆம் இடம் சொல்கிறது. லக்னம் வலுவா இருக்கு, அதீத வலுவா இருக்கிறவர் சாதாரண ஒரு கடையில ஊழியவராகவே இருப்பார். 5ஆம் இடம் வலுப்பற்றவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். எப்பொழுது தசா புத்திகள் தொடர்பு கொள்ளும்போது, அல்லது கடைநிலையிலே இருந்தாலும் அந்த கடைநிலை மனிதர்களில் இவர் ஒரு உச்சம் தொட்ட மனிதனாக இருப்பார். இப்ப 5ஆம் இடத்திற்கு மிகப்பெரிய முக்கிய பவர் உண்டு. அந்த வகையில அந்த 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவம் தான். முன்னோர்களுடைய ஆசைன்னு மட்டுமில்ல, பிரபஞ்ச ஆசை, பிரபஞ்ச ஆராய்ச்சி குணம், இறை இஷ்ட தெய்வங்களுடைய ஆசை இருக்கிறது 5ஆம் இடம் தான் சொல்லுது, இறை நம்பிக்கைய. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 5ஆம் பாவம் தான் இந்த முன்னோர்கள் ஆசை இருக்கான்னு சொல்லுது. அந்த வகையில மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் மனையாக சிம்மம் வருகிறது. இந்த சிம்மமும் சிம்மத்திற்கு அதிபதியான சூரியனும் தான் முன்னோர்கள் ஆசை இருக்கான்னு சொல்றாங்க. இங்க யாரெல்லாம் இருக்கக்கூடாது? முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடை இருக்கு. முன்னோர்களுடைய அனுகிரகத்துல தடை இருக்குன்னா புதனும் சனி பகவானும், இந்த 2 கிரக தொடர்பு இருக்குன்னா முன்னோர்களுடைய தடை இருக்கு. முன்னோர்களுடைய ஆசை. இப்ப என்ன பண்ணலாம்? முன்னோர்கள் தடை இருக்கு, உடனே பரிகாரம் பண்ணலாமா? கண்டிப்பா கிடையாது. பரிகாரங்களினால் வாழ்க்கையில் எதையும் வென்று தீர முடியாது. ஜாதகர் அதிர்ஷ்டம் கிடைக்காது வாழ்க்கையில, சுயமுயற்சியில தான் வெற்றி பெறணும். அந்த ஒரு பாயிண்ட் தான். அதிர்ஷ்டம் என்பது இல்ல, சுயமுயற்சியில தான் வெற்றி பெறணும். பரிகாரங்களினால் எதுவும் நிகழ்த்தி இல்லை. அப்ப புதன் சனி தொடர்பு கொண்டா தடை இருக்கு. அடுத்தபடி நிலைகள்ல ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் மட்டும் என்ன பண்ணும்னா அந்த 5ஆம் இடத்தினுடைய அதிர்ஷ்டத்தை தடுத்து ஜாதகருக்கு புது பூர்வீகத்தை கொடுக்கும், ஆனா அறிவு கொடுக்கும். ராகு கேதுக்கள் இறை சிந்தனை, இறை அறிவை கொடுத்து விடும், மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அந்த இடத்தில் இருக்க முடியாது, ஆனா முன்னோர்களுடைய அனுகிரகம் உண்டு. ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால முன்னோர்களுடைய அனுகிரகம் இல்லை என்று அர்த்தம் அல்ல. ராகு கேதுக்கள் உண்டு, ஆனா ராகு கேதுக்கள் இடத்தை தடை பண்ணுது. அதனால புதனும் சனியும் ராகு கேதுக்களாக எடுத்துக்கொள்ளலாம். ரிஷப லக்னம் முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகம். ஆசி பெற்ற ஜாதகம்னா என்ன? நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் இல்லைனாலே முன்னோர்களுடைய ஆசி உண்டு. 5ஆம் மனையாக கன்னிமனை வருகிறது. ரிஷபத்திற்கு 5ஆம் மனை. 5ஆம் மனை 5ஆம் அதிபதியான புதன். இந்த காம்பினேஷன்ல ஆதிபத்திய ரீதியிலே குரு பகவானுடைய தொடர்பு மற்றும் செவ்வாயினுடைய தொடர்பு, குரு செவ்வாயினுடைய தொடர்பு, குரு செவ்வாய் தொடர்பு இருக்குன்னா அந்த முன்னோர்கள்ல ஒரு தடை இருக்கு, ஆசையில ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் இந்த காம்பினேஷன்ல. அடுத்து ராகு கேதுக்கள். இயல்பாகவே ராகு கேது, இந்த ராகு கேதுக்கள் இருக்கும்போது முன்னோர்களுடைய ஆசையெல்லாம் இருக்கும், முற்பகுதியில தடைப்படும். 30 வயசு வரைக்கும் எதுவுமே அதிர்ஷ்டம் கிடைக்காம அதன் பிறகு கிடைக்கும். அப்ப குரு செவ்வாய் ராகு கேதுக்கள் முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதை, முன்னோருடைய ஆசியில தடை இருக்குன்னு அர்த்தம். இது ரிஷபத்திற்கு. மிதுனத்தில் பிறந்தவருக்கு முன்னோர்களுடைய ஆசையை தடை செய்யக்கூடிய கிரகம் 5ஆம் இடமான துலாம், அதிபதியான சுக்கிரன். இந்த காம்பினேஷன்ல ஜாதிபத்திய ரீதியில செவ்வாயினுடைய தொடர்பு இருப்பது ஜாதகருக்கு சாதகம் இல்ல. அதுபோல குரு பகவானுடைய தொடர்பு, செவ்வாய் குரு எல்லாம் நல்ல மனிதர், நல்ல முன்னோர்களா இருப்பார், ஆனா அதுல ஒரு தடை இருக்கும். செவ்வாயும் குருவும் இயல்பாக ராகு கேது. இந்த ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசியை தடை பண்ணுது. இந்த காம்பினேஷன்ல செவ்வாய் குரு ராகு கேது இல்லைன்னா முன்னோர்களுடைய ஆசி
ஜாதகருக்கு இருக்கு, முன்னோருடைய ஆஸ்தி ஜாதகருக்கு உண்டு. மற்றபடி 5ஆம் அதிபதி மறையெல்லாம் நீசமே பெற்று வைக்கலாம். நீசமே பெற்றாலும் கூட 5ஆம் இடம் தனித்து வலுக்கும் பொழுது ஆசீர்வாதம் இருக்கும். என்ன பெரிய லெவல்ல ஜாதகருக்கு செயல்படாது. அது போல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, இந்த கடக லக்னத்திலே ஜனனித்த ஜாதகருக்கு நான் அதையும் போட்டுடலாம். கடக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு 5ஆம் மனையாக விருச்சகம், அதிபதி செவ்வாய் வர. இந்த 5ஆம் இடத்தோடு ஆதிபத்திய ரீதியிலே சனி பகவான் தொடர்பு கொள்வது ஜாதகருக்கு முன்னோருடைய ஆசையை தடை செய்கிறது. அதுபோல் புதனுடைய தொடர்பு முன்னோர்களுடைய ஆசையை தடை பண்ணுகிறது. இயல்பாக ராகு கேது இவர்கள் 30 வயசு வரைக்கும் தடை பண்ணும். அப்புறம் செவ்வாய் வலுவிழப்பது. ஆனா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் நீசம் பெறுவார், சந்திரன் ஒழுத்தான் நீச பங்கம். ஒருவேளை இந்த சனி புதன் ராகு கேது இருந்தா முன்னோருடைய ஆசையை தடை செய்கிறதாக அர்த்தம். கடகத்துல ஜனனித்தவருக்கு இவர்களாம் என்ன கிடைக்கும்? சுயமுயற்சியில தான் வாழ்க்கையை வெற்றி பெறணும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகம் எப்படி இருக்கணும், ஆசி தடை செய்யக்கூடிய கிரகம் யாருன்றதை பார்த்துலாம். இந்த காம்பினேஷன் இருந்தா முன்னோர்களுடைய ஆசியில ஜாதகருக்கு பிரச்சனை. சனி பகவானுடைய தொடர்பு இருப்பது, சுக்கிர தொடர்பு இருப்பது, சனி சுக்கிர தொடர்பு 5ஆம் இடம் 5ஆம் ஆதிபத்தியத்திற்கு இருப்பது. அது போல ராகு கேது, இந்த ராகு கேதுக்கள் 30 வயது வரைக்கும் தடை பண்ணோம், அதன் பிறகு நன்மை கொடுக்கும். அப்ப சனி சுக்கிரன் ராகு கேது தொடர்பு தான் முன்னோருடைய ஆசி இல்லை ஜாதகருக்கு. இந்த காம்பினேஷன் இல்லாம வேற எப்படி இருந்தாலும் ஜாதகருக்கு முன்னோருடைய ஆசி கிடைக்கிறது. முன்னோருடைய ஆசி ஜாதகருக்கு உண்டு என்று அர்த்தம். கன்னியில பிறந்திருக்கிறீங்க, முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகம். ஆசி பெற்ற ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்றத விட ஆசியை முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கும் கிரகம். முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கும் கிரகம் யாருன்னு பார்த்திடலாம். முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது, உச்சம் பெற்றிருப்பார், இதெல்லாம் ரொம்ப அவயோகம். செவ்வாய் அமர்ந்திருப்பது அவயோகம். அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே இந்த இடத்தில் லக்னத்திற்கு சந்திரனுடைய தொடர்பு அவயோகம். சந்திரனுடைய தொடர்பு செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு அவயோகம். ராகு மற்றும் கேது இது 30 வயசு வரைக்கும் அவயோகத்தை கொடுக்கும். அப்ப முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை, முன்னோர்களுடைய அருளை தடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாயும் சந்திரனும் ராகுவும் கேதுவும். இந்த 5ஆம் இடம் 5ஆம் ஆதிபத்தியத்தோட தொடர்பு கொண்டா தடுக்குதுன்னு அர்த்தம். முன்னோருடைய ஆசையை தடுக்கக்கூடிய கிரகம், தடை செய்யக்கூடிய கிரகம். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் மனையாக ஆதிபத்திய ரீதியிலே 5ஆம் மனையாக வரது கும்பமனை, ஆதிபத்திய கிரகமாக வரது சனி பகவான் வர. இந்த சனி 5ஆம் மனையோடு குரு தொடர்பு கொள்வது, சூரியன் தொடர்பு கொள்வது சாதகம் இல்லை. அது போல ராகு கேதுக்கள், இந்த 4 கிரக தொடர்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி உண்டு. முன்னோர்களுடைய ஆசி குரு சூரியன் ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் 5ஆம் அதிபதியோட தொடர்பு வந்து ஆசி இருக்கு. இந்த 4 கிரகங்கள் தடை செய்கிறது துலாத்திலே பிறந்தவருக்கு. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, முன்னோர்களுடைய ஆசியை பெற்ற ஜாதகம் அல்லது முன்னோருடைய அனுகிரகத்தை தடை செய்யக்கூடிய கிரகம். விருச்சகத்திற்கு 5ஆம் மனையாக மீனமும் அதிபதி குருவும் வரார். அப்ப இந்த காம்பினேஷன் 5ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்வது, 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது தடை பண்ணுது, புதன் சுக்கிரன். அதுபோல ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடை செய்யக்கூடிய கிரகம். முன்னோர்களுடைய அனுகிரகம் ஜாதகருக்கு இல்லை என்று தடை செய்யக்கூடிய கிரகம். இதை தவிர வேற எந்த கிரகம் இருந்தாலும் ஆதிபத்திய நன்மைகளை கொடுத்து விடும், முன்னோர்களுடைய அனுகிரகத்தை கொடுத்து விடும். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கும் கிரகங்கள் யார்? லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷமான அதிபதி செவ்வாய் தான் முன்னோர்களை பற்றி குறிக்கிறது, முன்னோர்களுடைய அனுகிரகத்தை அல்லது இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகத்தை. இந்த 5ஆம் இடத்தோடு ஆதிபத்திய ரீதியிலே சுக்கிரன் தொடர்பு கொள்வது, புதன் தொடர்பு கொள்வது முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கிறது, சுக்கிரனும் புதனும். அதுபோல ராகு கேது இதெல்லாம் முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கக்கூடிய கிரகம். இதை தவிர வேற எந்த கிரகம் இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியிலே முன்னோர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும், அவர்கள் செய்த பெரும் பலனை பொறுத்து. இது தனுசு லக்னம். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்கும் கிரகம் யார்? 5ஆம் மனையாக ரிஷபம் வருகிறது, அதிபதி சுக்கிரன். இந்த 5ஆம் மனை ரிஷபத்தோடு ஆதிபத்திய ரீதியிலே சூரியன் தொடர்பு கொள்வது முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடுக்குது. அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே கிட்டத்தட்ட மகரத்திற்கு அவயோக கிரகன்றது அந்த ஆதிபத்தியத்திற்கு அவயோகம். அப்ப சூரியன் குருவனுடைய தொடர்பு 5ஆம் இடத்துல முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, ஆசியை தடுக்கிறது. அது போல ராகு கேது இதுவும் முன்னோர்களுடைய ஆசியை தடை செய்யக்கூடிய காம்பினேஷன். சூரியன் குரு ராகு கேது வந்தால் முன்னோர்களுடைய ஆசியானது தடைபடுகிறது என்று அடுத்த பலனை கொடுக்கிறது. கும்பத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு முன்னோர்களுடைய ஆசையை தடுக்கக்கூடிய, முன்னோர்களுடைய அருளை தடுக்கக்கூடிய கிரகம் 5ஆம் மனை புதன். அதிபதியாக வரக்கூடியவர்
5ஆம் மனைக்கு மிதனம், அதிபதியாக புதன். இந்த 5ஆம் மனையோடு ஆதிபத்திய ரீதியிலே சந்திரன் தொடர்பு கொள்வது, செவ்வாய் தொடர்பு கொள்வது முன்னோர்களுடைய ஆசையை தடுக்கிறது. அதுபோல ராகு கேது முற்பகுதி முன்னோர்களுடைய ஆசையை தடுக்கிறது. அப்ப சந்திரன் செவ்வாய் ராகு கேது கும்ப லக்னத்திற்கு 5ஆம் மனை 5ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் முன்னோர்களுடைய ஆசையை தடுக்கிறது. இந்த கிரகங்களை தவிர வேற என்ன இருந்தாலும் முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகம் ஆசி பெற்ற ஜாதகமாக அமைந்து விடுகிறது. மீனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனத்தில் ஜனனித்தவருக்கு முன்னோர்களுடைய ஆசையை குறிக்கக்கூடிய கிரகம் அதிபத்தியம் 5ஆம் அதிபத்தியம் கடகமனை, அதிபதி சந்திரன். இந்த 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது, இந்த 5ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது, முன்னோர் சுக்கிரன் சனியினுடைய தொடர்பில் இருப்பது முன்னோர்களுடைய ஆசையை தடை செய்கிறது. அதுபோல ராகு கேது இது முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடை செய்கிறது. இந்த 4 கிரக தொடர்புகள் மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியோட இருந்தா முன்னோர்களுடைய அனுகிரகத்தை தடை பண்ணுது. இந்த கிரகங்கள் இல்லாமல் வேறு எது இருந்தாலும் முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகமாக, இந்த 4 கிரகங்கள் தொடர்பு இல்லைன்னா முன்னோர்களுடைய ஆசி பெற்ற ஜாதகமாக அமைந்து விடுகிறார்கள் ஜாதகர்கள். இந்த பதிவுல நம்ம 4 கிரகங்களை பார்த்தோம். இந்த 4 கிரகங்கள் 5ஆம் இடத்தோட தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பா முன்னோர்களுடைய அனுகிரகத்தை குறைக்கிறது. ஜாதகர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை குறைத்து சுயமுயற்சியில வெற்றி பெறக்கூடிய குணாதிசயத்தை கொடுக்கிறது. ராகு கேதுக்கள் மற்றும் கொஞ்சம் டிஃபரெண்ட். ராகு கேதுக்கள் அமர்ந்த ஜாதகர் அதீத அறிவை கொடுக்கும். 30 வயது வரைக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை குறைத்து அதன் பிறகு பெரும் யோகத்தை கொடுக்கும். அந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த கிரகங்களை பொறுத்து வலுப்பெறும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.